கோடை விடுமுறைக்கு பின் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டன. முதல் நாள் பள்ளிக்கு மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் சென்றனர். நான் என் ஃப்ரெண்டை இப்போ பார்க்க போகிறேன். நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். அதுக்கப்புறமா 5th போக போகிறேன். 4th to 5th போகிறேன். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுகளுக்கு போய் நல்லா அது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இன்றைக்கி இந்த மார்னிங் இந்த ஸ்கூல் இந்த 4th மார்னிங் ஸ்கூலுக்காக அவங்களே காலையில் நேரமாக எழுந்து அவங்களே உடனே போய் அதாவது இப்போ நியூ கிளாஸ் ரூம் அதை பார்க்கணும், நியூ டீச்சர்ஸு நியூ ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கறதுக்காக ஒரு எக்ஸைட்டடாக அவங்க இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லாருமே வந்திருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட காலை உணவு திட்டத்தை தொடரவுள்ளதாக தவேக அரசு தெரிவித்திருந்த நிலையில் தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. அரசு பள்ளிகளில் பாடப்புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. மழலையர் பள்ளியில் முதன்முறையாக சேர்க்கப்பட்ட குழந்தைகளும் பள்ளிகளுக்கு வந்திருந்தன. வகுப்பறைக்குள் செல்ல மறுத்து அடம்பிடித்த குழந்தைகளை ஆசிரியர்கள் சமாதானப்படுத்தி அழைத்துச் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து காவலர்கள் சாக்லேட் கொடுத்து வரவேற்றனர். தவேக அரசு பொறுப்பேற்ற பின் முதலாக அமைச்சரவை கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு கடந்த 10ஆம் தேதி பதவியேற்றது. தொடர்ந்து மே 21ஆம் தேதி 23 அமைச்சர்களும், மே 22ஆம் தேதி 2 அமைச்சர்களும் பதவியேற்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது. தேர்தலின் போது தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட அறிவிப்புகளில் 200 யூனிட் இலவச மின்சாரம், குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவை அமல்படுத்தப்பட்டன. மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமல்படுத்த வேண்டியுள்ளது. இவை குறித்தும் மேலும் தாக்கல் செய்ய வேண்டிய முழு பட்ஜெட் பற்றியும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டாரத்தில் 2வது நாளாக கனமழை பெய்தது. அச்சரப்பாக்கம், மேல்மருவத்தூர், சோத்துப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சோளிங்கர், அரக்கோணம், வாலாஜா, மேல்விசாரம், ஆற்காடு, கலவை, நெமிலி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சுற்றியுள்ள பெரியபேட்டை, கச்சேரி சாலை, பெருமாள்பேட்டை, நியூ டவுன், ஜனதாபுரம், செட்டியப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. தொடர்ந்து பனிமூட்டமும் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். திருச்சி மாவட்டத்தில் மது கொடுத்து சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநங்கை ஒருவரின் 16 வயது தங்கையை ஊரை சுற்றி காட்டுவதாக கூறி சிவகங்கையைச் சேர்ந்த மாரிசெல்வன் தனது காரில் அழைத்துச் சென்றதாக தெரிகிறது. காரில் அழைத்துச் சென்ற அந்த நபர் குளிர்பானத்தில் மது கலந்து கொடுத்து சிறுமியை மயக்கமடைய செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் வேறொரு பகுதியில் காரில் ஏறிய 3 இளைஞர்கள் சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. ஒரு கட்டத்தில் சுயநினைவை இழந்த சிறுமியை சாலையில் வீசிச் சென்றுள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கல்மந்தை காலனி அருகே சுற்றித் திரிந்த மாரிசெல்வனை பொதுமக்கள் பிடித்து நைய புடைத்தனர். தலையில் காயம் ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வலியுறுத்தி சிறுமியின் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. சுயநினைவே கிடையாது சுத்தமாக. தண்ணி கேட்டுச்சு. அந்த டிரைவர் கொடுத்தாரா, ஆனால் நிறைய ஆளுங்க நிறைய பேர் வந்தாங்க. யாருன்னு என்னால் சொல்ல முடியல. எனக்கு நினைவே இல்லைங்குது. அவங்க கொடுத்ததெல்லாம் ஆளை கொடுத்தால கரெக்டாக அந்த பொண்ணு சொல்லுது. அவர் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறாரு. அவங்க அண்ணனாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க சார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் நிபந்தனைகளுடன் இருப்பதாலும் குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை மட்டுமே கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாலும் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தருமபுரி மாவட்ட ஆட்சியரகம் எதிரே தமிழ்நாடு விவசாய சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து நெற்றியில் பட்டையிட்டு திருவோடு ஏந்தி யாசகம் பெறுவது போன்று நூதன முறையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். தஞ்சையில் தமிழக நலிவுற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் தலைமை தபால் நிலையம் முன்பு ஏராளமான விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கோட்டவரம்பாளையம் கிராமத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி எதிரே அனைத்து விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் காலியாகியுள்ள மாநிலங்களவை எம்பி பதவியை கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அதிமுக உறுப்பினர் சி.வி. சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததால் காலியிடம் உருவானது. இந்த இடத்திற்கு வரும் 18ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டப்பேரவையில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள தாவேகா வெற்றி பெறும் நிலை உள்ளது. ஆனால் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் தரப்பில் முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜயை தலைமைச் செயலகத்தில் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஓடங்கர் சந்தித்து மாநிலங்களவை இடத்தை தங்களுக்கு ஒதுக்கும்படி கோரிக்கை விடுத்தார். One seat of the Rajya Sabha that is now due should be allocated to Congress party so that our strength also improves in the Rajya Sabha. அடுத்த சில நிமிடங்களில் விஜய் வெளியிட்ட அறிக்கையில் மாநிலங்களவை எம்பி இடத்தை தாவேகா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். இந்த இடத்தை காங்கிரஸ் கட்சியின் தரவுகள் ஆராய்ச்சித்துறை தலைவராக உள்ள பிரவீன் சக்கரவர்த்திக்கு அக்கட்சி வழங்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு தாவேகாவை அழைப்பது பற்றி தான் விவாதிக்கவில்லை என்றும் கிரிஷ் ஓடங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து மாநிலங்களவை எம்பியாக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி வெளிநாடுகளில் பல்வேறு பதவிகளை வகித்த அனுபவம் பெற்றவராவார். மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட அவர் சென்னையில் பிறந்து வளர்ந்தவர். பொறியியல் பட்டப்படிப்பை ராஜஸ்தானில் உள்ள பிரபல பிட்ஸ் பிலானியில் பயின்றிருக்கிறார். IBM மற்றும் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட IT நிறுவனங்களிலும் பணியாற்றியவர். நியூயார்க் மற்றும் சான் பிரான்சிஸ்கோ முதலீட்டு வங்கி உள்ளிட்ட வெளிநாட்டு நிதிசார் நிறுவனங்களில் பணியாற்றிய அனுபவம் உள்ளவர். பொறியியல் பட்டதாரியாக இருந்தாலும் பொருளாதாரம், தரவுகள் சார்ந்த துறைகளில் அதிக பரிச்சயம் பெற்றவர் பிரவீன் சக்கரவர்த்தி. ஆதார் அட்டையின் பூர்வாங்கப்படியான பிரத்யேக அடையாள எண் ஒதுக்கீடு திட்டத்தில் பணியாற்றியவர் பிரவீன். 2017இல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர். காங்கிரஸ் கட்சியின் தரவுகள் ஆராய்ச்சி பிரிவு தலைவராக உள்ள பிரவீன் சக்கரவர்த்தி அக்கட்சியின் டிஜிட்டல் உறுப்பினர் சேர்ப்பு திட்டமான சக்தியை வடிவமைத்தவர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைக்க வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பிலிருந்து குரல் கொடுத்தவர். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த காங்கிரஸ் தலைவர்களில் பிரவீனுக்கு முக்கிய இடம் உண்டு. ராதாபுரம் தொகுதியில் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இன்பதுரை திமுக வேட்பாளர் அப்பாவுவை விட 49 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை எதிர்த்து அப்பாவு தொடர்ந்த வழக்கில் தபால் வாக்குகள் மற்றும் கடைசி 4 சுற்று வாக்குகளை மறு எண்ணிக்கை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்பதுரை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவில் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் 2016 சட்டமன்ற தேர்தலில் இன்பதுரை பெற்ற வெற்றி செல்லாது என்று அறிவித்தது. இந்த தீர்ப்பு தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அப்பாவு நியாயம் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக கூறினார். உண்மைக்கு புறம்பாக, நீதிக்கு புறம்பாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அதிகாரத்தை பயன்படுத்தி அப்பாவை தூக்கி வெளியே வீசிவிட்டு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தது செல்லாது என்று இன்று நீதிமன்ற தீர்ப்பு. எனக்கு அது காலதாமதம் எல்லாம் எனக்கு பெரிதாக தெரியவில்லை. நீதி வென்ற மகிழ்ச்சியில் உங்களோடு நான் பயந்துவோம். இதனிடையே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அதிமுகவின் இன்பதுரை தெரிவித்துள்ளார். கருணாநிதியே சொல்லியிருக்கார், நீதி கேட்டு நெடிய பயணம் போகணும்னு சொல்லியிருக்கார். நானும் நெடிய பயணத்துக்கு தயாராகிட்டேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை
நான் அப்பீல் செய்து தடை ஆணை பெறுவேன். இறுதி தீர்ப்பில் நான் தான் வெற்றி பெறுவேன். 5 ஆண்டுகளுக்கான சட்டமன்ற உறுப்பினர் பென்ஷன் உள்ளிட்ட பணப்பலன்களை அப்பாவு கேட்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்ததாகவும் இன்பதுரை கூறினார். முதல்வர் விஜய் சந்திப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தரப்பில்தான் நேரம் தரவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்த நிலையில் அதனை அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மறுத்துள்ளார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது. ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைமில் சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணலை. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல. அனைவரையும் சந்தித்து அனைத்து தலைவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். எந்த சூழ்நிலையிலையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவரோ அவருடைய அலுவலகத்திலிருந்தோ பொதுச் செயலாளர் சந்திப்பதற்கு யாரும் நேரம் கேட்கவில்லை, அனுமதி கேட்கவில்லை என்பதை நான் தெளிவாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எப்பொழுது பார்த்தாலும் யார் மீது பழிபோடலாம் என்று தேடிக்கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் வராது என திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் விழாவையொட்டி தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய திமுக மகளிரணி நிர்வாகிகளுக்கு சென்னை அடையாறில் பாராட்டு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, தேர்தல் மனநிலையில் இருந்து இன்னும் வெளிவராமல் இருப்பதாக தாவேக அரசை மறைமுகமாக சாடினார். ஆட்சியிலிருந்து நாங்க வெளியில வந்துட்டோம். ஆனா திரும்ப ஒரு தேர்தல் மனநிலையிலிருந்து வெளிவராமல் திராவிட முன்னேற்ற கழகத்தையே திரும்ப குறை சொல்லிக் கொண்டு நீங்கள் இன்று பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசும் பொழுதுதான் உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சென்னை சைதாப்பேட்டையில் திமுக சார்பில் நடந்த விழாவில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா, தேர்தல் வெற்றி தோல்வி என்பது திமுகவின் ஆயுளை தீர்மானித்ததில்லை என கூறினார். எனவே வெற்றி பெற்றவர் நம்மை விட வீரியம் கொண்டவர், நம்மை விட வலிமையானவர், நம்மை விட சிறந்தவர் என்பது அல்ல. மக்கள் தந்த தீர்ப்பை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தட்டு தடுமாறி அங்கே இங்கே ஆள் சேர்த்து ஆட்சி நடத்த வேண்டிய நிலையில்தான் அவர்கள் இருக்கிறாரே தவிர அள்ளி கொடுக்கவில்லை, மறந்து விடாது. முதுகில் குத்துபவர்கள், சிரித்துக் கொண்டே ஏமாற்றுபவர்கள், பிரிந்து செல்பவர்கள் அனைவரையும் சந்திக்கும் பலத்தினை அறிஞர் அண்ணாவும் கருணாநிதியும் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் TK சிவகுமார் பதவியேற்பு, டெல்லி தீ விபத்து உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். ನಾನು DK ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ கர்நாடகாவின் 25வது முதலமைச்சராக DK சிவகுமார் பதவியேற்றார். முதலமைச்சர் சிவகுமார் மறைந்த மடாதிபதி கங்காதர் அஜய்யாவின் பெயரால் என்று கூறி அரசியலமைப்பு புத்தகத்துடன் பதவியேற்றார். பெங்களூருவில் மக்கள் மாளிகையில் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்த நிகழ்வில் மூத்த தலைவர் பரமேஸ்வரா துணை முதலமைச்சராகவும் பதவியேற்றார். டாக்டர் ஜி பரமேஸ்வரா என்ற ಹೆಸರಿನ ನಾನು மேலும் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த சித்தராமையாவின் மகன் யதீந்திரா, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மகன் பிரியங்கா கார்கே உட்பட 13 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிகழ்வில் ராகுல் காந்தி, கார்கே, சித்தராமையா மற்றும் தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கேரள முதல்வர் சதீசன், இமாச்சல பிரதேச முதல்வர் சுக்விந்தர் சிங் சுக்கு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்வின் தொடக்கத்தில் கர்நாடக மாநில பாடல் ஒலிக்க தொடங்கிய நிலையில் அது நிறுத்தப்பட்டு தேசிய பாடல் மற்றும் தேசிய கீதத்திற்கு பிறகு கடைசி இடத்திற்கு தள்ளப்பட்டது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள DK சிவகுமாருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
மத்திய கல்வித்துறை அமைச்சரை ராஜினாமா செய்ய வலியுறுத்தி நாளை மறுநாள் போராட்டம் நடத்த உள்ளதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. இந்த அமைப்பின் பிரதிநிதிகள் முதன்முறையாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நீட், சிபிஎஸ்இ தேர்வு உள்ளிட்ட குளறுபடிகளுக்கு பொறுப்பேற்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் இது தொடர்பாக வரும் 6ஆம் தேதி போராட்டம் நடத்த உள்ளதாகவும் கூறினர். अभिजीत दिपके जी 6 जून को आएंगे सुबह 8 बजे वो लैंड करेंगे दिल्ली में एयरपोर्ट में. वहाँ पे ही हैज़ कॉल्ड अपॉन हिज सपोर्टर्स टू कम टू द एयरपोर्ट एंड उनको रिसीव करें. एंड साथ में वहाँ से जितने लोग होंगे वांगचुक जी के साथ सब पार्लियामेंट स्ट्रीट पुलिस स्टेशन जाएंगे. वहाँ पे पुलिस के पास जाके वे विल आस्क फॉर परमिशन टू प्रोटेस्ट एट जंतर मंतर. தங்கள் அமைப்பு தொடங்கப்பட்டு 15 நாட்களே ஆகும் நிலையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்து இனிதான் முடிவு செய்யப்படும் என்றும் தற்போதைக்கு தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் தொடர்பாக குரல் எழுப்புவதற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள மயிலை பாலாஜி நகர் குப்பை கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் வினோத். இந்த தீ விபத்து எப்படி நேரிட்டது? விவரங்கள். மோனிஷா, இன்று காலை வழக்கம் போல் அந்த தலச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையில் காலையில் வேலைக்கு செல்பவர்கள் அதிகமாக சென்று கொண்டிருந்தனர். இந்த நேரத்தில் திடீரென பள்ளிக்கரணை மயிலை பாலாஜி நகர் குப்பை கிடங்கில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. அந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது, எந்த பகுதியில் ஏற்பட்டது என்றால், சென்னை மாநகராட்சி 14வது மண்டலம் அதிகாரிகள் அபராதம் விதிக்கக்கூடிய வாகனங்களை அந்த குப்பை கிடங்கின் ஒரு ஓரமாக நிறுத்தி வைத்திருந்தனர். சுமார் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள், ஆட்டோ, வேன் உள்ளிட்ட வாகனங்கள் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் தற்போது தீயானது சுமார் அரை மணி நேரமாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய கரும்பகையானது அந்த பகுதி முழுவதும் சூழ்ந்து அந்த வாகன ஓட்டிகளுக்கு கண்ணெரிச்சலையும் அப்பகுதி மக்களுக்கு கண்ணெரிச்சலையும் ஏற்படுத்தி வருகின்றன. இதனால் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் கொஞ்சம் அவதிப்பட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அந்த கரும்பகையானது அதிக அளவு விண்ணை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காட்சியை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தீ விபத்தானது தொடர்ந்து எரிந்து வரும் நிலையில் தற்போது தீயணைப்பு வாகனங்களும் அந்த பகுதிக்கு விரைந்து கொண்டிருக்கின்றன. அந்த அரை மணி நேரமாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீவிரத்தை விரைந்து அணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மோனிஷா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வினோத். டெல்லியில் தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். தெற்கு டெல்லியின் மால்வியா நகர் பகுதியில் பிரபலமான லெமன் கிரீன் என்ற ஹோட்டல் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 10ற்கும் மேற்பட்ட வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். விபத்தில் சிக்கியிருந்த 40ற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட நிலையில் 21 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாட்டினர் என கூறப்படுகிறது. மின் கசிவு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படும் நிலையில் அங்கு 6 அறைகள் கட்டவே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அதனை மீறி 25 அறைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எனவே இந்த ஹோட்டலுக்கு உரிய உரிமம் பெறப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தீ விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வை கட்டுப்படுத்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான மோதல் காரணமாக ஹார்மோஸ் நீரிணையை ஈரான் மூடியதால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டு விண்ணை முட்டும் அளவிற்கு எரிபொருள் விலை ஏறியது. கச்சா எண்ணெய் விலையேற்றத்தால் எண்ணெய் நிறுவனங்கள் கடும் நிதி நெருக்கடியை எதிர்கொண்டன. இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், உள்நாட்டு பயணிகளுக்கு ஏற்படும் பாதிப்பை தவிர்க்க எண்ணெய் நிறுவனங்களுக்கு நிதி வழங்கப்படுவதாக கூறினார். मार्च में 60 रुपए पर लीटर एटीएफ का प्राइस था, वो बढ़ के 142 रुपए हो गया मई 2026 में. अब इसका प्रभाव हमारे डोमेस्टिक पैसेंजर्स पे न पड़े. இயல்பு நிலை திரும்பியதும் எண்ணெய் நிறுவனங்களிடம் இருந்து பணம் திரும்பப் பெறப்படும் என்றார்.
மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக ரிதப்ரதா பானர்ஜியை தேர்வு செய்துள்ளனர். மேற்கு வங்க தேர்தலில் 15 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸை வீழ்த்தி பாஜக முதல் முறையாக ஆட்சி அமைத்துள்ளது. இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸில் மம்தா மீது அதிருப்தி ஏற்பட்டது. அதனால் அவர் கடந்த வாரம் கூட்டிய ஆலோசனைக் கூட்டத்தில் 80 எம்எல்ஏக்களில் 60 பேர் வரவில்லை. இந்நிலையில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக சோபன் தேவ் பட்டாச்சாரியாவை நியமித்து மம்தா பானர்ஜி தரப்பளித்த கடிதத்தில் எம்எல்ஏக்களின் கையெழுத்து போலியாக இருப்பதாக அவரது கட்சியில் முதல் முறையாக எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரிதப்ரதா பானர்ஜி உட்பட 2 சட்டப்பேரவை தலைவரிடம் புகார் அளித்தனர். அதனால் அவர்கள் இருவரையும் கட்சியில் இருந்து நீக்கினார் மம்தா. இந்நிலையில் திடீர் திருப்பமாக ரிதப்ரதா பானர்ஜியை சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்வு செய்து 60 எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவர்கள் தமிழ்நாட்டில் சிவி சண்முகம் தரப்பினர் கூறியது போல் கட்சித் தலைவர் மம்தா தான் என்றும் பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வோம் என்றும் தெரிவித்திருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. குவைத் விமான நிலையம் மீது தாக்குதல், இத்தாலியில் காலநிலை மாற்றம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். அமெரிக்காவில் 96 லட்சம் ரூபாய் கொடுத்து H1B விசா பெற 2 லட்சம் பேர் விண்ணப்பித்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கி வேலை செய்வதற்காக குறிப்பிட்ட துறையில் திறம்பெற்ற நிபுணர்களுக்கு மட்டுமே தற்காலிகமாக H1B விசா வழங்கப்பட்டு வருகிறது. 1990 உருவாக்கப்பட்ட இந்த விசா நடைமுறை மூலம் அமெரிக்காவில் சட்டப்பூர்வமாக 3 ஆண்டுகள் பணியாற்ற முடியும். H1B விசாக்களுக்கான தேவை அதிகமாக இருப்பதால் கணினி குலுக்கல் முறையில் இந்த விசாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இச்சூழலில் அமெரிக்க அதிபராக 2வது முறை பொறுப்பேற்ற ட்ரம்ப் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் H1B விசாவுக்கான தொகையை $1 லட்சம் உயர்த்தி உத்தரவிட்டார். மேலும் அமெரிக்காவுக்குள் வெளிநாட்டவர்கள் பணிக்கு வருவதை குறைக்க பணி விசா தேர்வு முறையில் பெரிய மாற்றங்களையும் அறிமுகப்படுத்தினார். இந்நிலையில் நாடாளுமன்ற செனட் கமிட்டியில் பேசிய அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை செயலாளர் மார்க்வேன் மியூலன் நடப்பு நிதியாண்டில் H1B விசாவுக்கு இதுவரை 2,86,000 பேர் விண்ணப்பித்து அதற்குரிய தொகையான $96 லட்சம் செலுத்தியதாக கூறியுள்ளார். மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு ஒப்புதல் வழங்க 7 மாத காலம் எடுக்கும் நிலையில் $96 லட்சம் செலுத்தியவர்களுக்கு 15 நாட்களிலேயே ஒப்புதல் வழங்கப்படுவதால் இதற்கான விண்ணப்பங்கள் அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். குவைத் விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலின் காட்சிகளே இவை. ஈரான் போர் நிறுத்தம் அமலில் உள்ள நிலையில் அந்நாட்டை நோக்கி சென்ற எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக தெரிகிறது. இதனால் குவைத், பஹ்ரைன் நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ மையங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. தங்கள் நாட்டு சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குவைத் தெரிவித்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியானது. இந்த தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அங்கு விமான சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த தாக்குதலை தாங்கள் நடத்தவில்லை என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஏவுகணை பழுதாகி தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் ஈரானின் விளக்கத்தை அமெரிக்காவும் குவைத்தும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பக்கம் பயங்கர சுழல் காற்று, மறுபக்கம் கடுமையான வெயில், இப்படி இருவேறு கால சூழ்நிலையை ஒரே நேரத்தில் எதிர்கொண்டுள்ளது இத்தாலி. தலைநகரான ரோமில் அதிகாலை நேரத்தில் யாரும் எதிர்பாராத விதமாக பயங்கர சுழற்காற்று தாக்கியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் வீசிய இந்த சூறாவளியால் நகரின் வடக்கு பகுதியில் இருந்த 60க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்தன. பல கார்கள் சேதமடைந்த நிலையில் உணவகங்களின் மேசைகள், நாற்காலிகள் காற்றில் பறந்ததால் அப்பகுதியை போர்க்களம் போல காட்சியளித்தது. இதற்கு நேர்மாறாக சிசிலி தீவில் உள்ள பலேர்மோ நகரில் கோடை வெயில் சுட்டரித்தது. அங்கு வழக்கத்திற்கு மாறாக 33 டிகிரி செல்சியஸை கடந்த வெப்பநிலை பதிவாகியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஒரே நாட்டில் ஒரே சமயத்தில் நிலவும் இந்த இருவேறு தீவிர வானிலை மாற்றங்கள் தற்போதைய உலகளாவிய பருவநிலை மாற்றத்தின் அபாயத்தை உணர்த்துவதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.
தைவான் நாட்டைச் சுற்றி ராணுவ பலத்தை காட்டி சீனா அச்சுறுத்தி வரும் சூழலில் தைவானின் எல்லையில் ரோபோவை கண்காணிக்கும் பணியில் அமர்த்த தைவான் அரசு முடிவு செய்துள்ளது. தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என உரிமை கோரும் சீனா சமீப காலமாக அந்நாட்டை அச்சுறுத்தி வருகிறது. தெற்கு சீன கடற்கரையில் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியது மட்டுமல்லாது தனது போர் விமானங்களையும் தைவான் எல்லைக்குள் அவ்வப்போது ஊடுருவச் செய்து பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. தெற்கு சீனா கடற்கரையில் சீனாவின் ஊடுருவலை கண்காணிக்கும் வகையில் நாய் வடிவிலான ரோபோக்களை எல்லையில் நிறுத்த தைவான் ராணுவம் திட்டமிட்டுள்ளது. இது தொடர்பாக பேசிய தைவானின் ராணுவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜென்கோ, இது சோதனை முயற்சிதான் என்றும் எதிர்காலத்தில் தேவைக்கேற்ப ரோபோக்கள் எல்லையில் நிறுத்தப்படும் எனவும் கூறினார். 在营区的巡检也是特别的需求，那所以这一块我们透过在不同的营区、不同的任务的需求下，那去建立它的相关组织，跟满足各种任务的需求，然后才逐步的推广实现到各个营区。கடந்த ஏப்ரல் மாதம் சீனாவின் 16 போர் விமானங்கள் தைவானின் எல்லைக்குள் நுழைந்த நிலையில் தைவான் பாதுகாப்பை அதிகரித்து வருகிறது. வளர்ப்பு பிராணிகள் தத்தெடுப்பை ஊக்குவிக்கும் வகையில் அமெரிக்காவில் நாய்களை வைத்து ஹாக்கி போட்டி நடைபெற்றது. அமெரிக்காவின் தேசிய ஹாக்கி லீக் அமைப்பின் சார்பில் ஸ்டான்லி கப் என்ற ஹாக்கி போட்டி நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஸ்டான்லி கப் தொடருக்கு முன்பு இந்த போட்டி நடைபெறும். அந்த வகையில் 3வது ஆண்டாக வெர்ஜீனியா மாகாணத்தில் நடப்பாண்டு போட்டி நடைபெற்றது. நாய்க்குட்டிகள் விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட வளையத்தில் ஹாக்கி ஸ்டிக், பந்து உள்ளிட்ட பொம்மைகளை வைத்து அவை உற்சாகமாக விளையாடின. இதில் கைவிடப்பட்ட நாய்க்குட்டிகளே அதிகமாக பங்கேற்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த போட்டியில் பங்கேற்ற நாய்க்குட்டிகள் தத்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பல்சுவை செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் உள்ள சாமவரம் கிராமத்திற்கு சென்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கள்ளை சுவைத்த காட்சிதான் இது. கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள சாமவரம் கிராமத்தில் வசிக்கும் கள்ளிறக்கும் தொழிலாளர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் சென்றார். அப்போது பனைமரத்தில் ஏறி கள்ளிறக்கிய தொழிலாளி அன்போடு பனைமட்டையில் ஊற்றி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கொடுத்தார். அதனை பெற்றுக்கொண்ட சந்திரபாபு நாயுடு சுவைத்து பார்த்தார். பின்னர் கள்ளிறக்கும் தொழிலாளியின் வீட்டுக்கு சென்ற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவரது குடும்பத்தினருடன் கலந்துரையாடினார். ఆయన ఇద్దరు బేకారు చేశారు.